ஹாய் மக்களே, எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்றது அப்படின்னா வந்து படையல், பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா, 3 வருஷத்துக்கு ஒரு டைம். அந்த மாதிரி வந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டாங்க. நான், எங்கள் ஃபேமிலி, எங்கள் மாமியார் மாமனார், எங்கள் அக்கா பசங்க, எங்கள் ஒருத்திக்கு வந்து நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லியிருந்தோம். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாம் ஃபேமிலியோடு ஆட்டோ வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போனோம். ஈவினிங்காக கிளம்பி போனோம். வந்து அன்றைக்கி சரியான மழை. இங்கே பாருங்கள், எத்தனை பொங்கக்கூடை, கிட்டத்தட்ட ஒரு 1000 பொங்கக்கூடைக்கு மேலே வந்திருக்கோம். என்னால் வந்து கிட்ட போய் நின்று எடுக்க முடியல, தூறல் போட்டு இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஜூம் பண்ணவும் முடியல, சரியான கூட்டம். நானும் வந்து கேமரா ஆஃப் பண்ணலான்னு அதாவது நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னால் இதே பண்ண முடியலங்க. நான் கூட இங்கே மாட்டம் வந்துன்னே இருக்குது பொங்கக்கூடிங்க, கவுண்ட்லெஸ் மாதிரி இருந்துச்சு. எங்கள் சாமிக்கு என்ன ஒரு வரலாறுனா வந்து கட்டு சோத்துக்கு கழுத்தறுத்த பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டு சைடை சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா சொல்லிட்டு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து ஆற்றுல குளிக்க வருவாங்களாம். அவங்க வந்துட்டு சாப்பாடு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த மூட்டையை வந்து கீழே வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவங்க வந்து நகை நட்டுலாம் நிறையா போட்டு வந்திருக்கு. அவங்க காசு பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நினச்சின்னு அவங்க கழுத்தை அறுத்துட்டு அந்த மூட்டை வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த மூட்டையை எடுத்து பார்த்தா அது சாப்பாடாக இருக்குமா. அப்போ அவங்க என்ன சாபம் விட்டுருவாங்களாம், என்னோடய ரத்தம் வந்து எங்கெங்கெல்லாம் சிதறி கிடக்குதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பங்காளிங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சாபம் விட்டுட்டு இறந்துருவாங்களாம். அதனால் எங்களுக்கு வந்து அதனால் எங்கள் சாமி வந்து கோச்சிட்டு, என்னோடய ரத்தம் இடத்துல அவங்களுக்கு பங்காளிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிரசு எங்கே போய் உட்காருதோ அந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் வந்து என்னை தேடி வந்து சாமி கும்பிடணும், எனக்கு ஆலயம் கட்டி கும்பிடணுன்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வ சாமி வந்து சாபம் விட்டுருச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. இது வந்து 3 குலதெய்வம், முனீஸ்வரன், வீரன், வடிவகரசியம்மன் சொல்லிட்டு 3 குலதெய்வம் எங்களுக்கு. நாங்கள் ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் நாங்கள் சாமி கும்பிட்ணும். அதே மாதிரி நிறையா ஊர்லேருந்து பங்காளிமாருங்க வருவாங்க. ஒரே ஊரில் கிடையாது, அங்கங்கே அவங்க சாமி சொன்ன மாதிரி அங்கங்கேருந்து வருவாங்க. பார்த்திங்கன்னா சரி எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வீரன் கோயிலேருந்து முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து நானே எங்கள் அம்மாவும் வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா என்ன கேட்குறாங்க, இது என்ன பங்காளிங்களாம் சேர்ந்து சாமி கும்பிட்றதா இல்லை திருவிழாவா, இவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது, போகுது வருது, ஆடு மாடு கோழி எல்லாம் ஓட்டிகிட்டு வராங்களே, எப்படி இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா அந்த ஊரில் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் நாங்கள் படையல் போடும்போது அதில் ஒரு சிலவங்க வந்து பொங்கல் வைப்பாங்களாம், பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்களாம். அந்த மாதிரி வந்து அவங்களாம் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி எப்போதுமே எங்களுக்கு வந்து பொங்கல் வைக்க தான் நைட்டு 12, 1, 2 அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம். இப்போயுமே மணி வந்து 2, 2:30 இருக்கும் டைமு. இந்த டைமில் தான் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அங்கே பார்த்திங்களா ஒருத்தவங்க விரவு எடுத்துகிட்டு வராங்க. ஃபுல்லாகவே வந்து மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மழை இருந்ததுனால வந்து கொஞ்சம் உட்காரதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. விரவுலாம் வந்து ஈரமாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓரளவு ஓகே. நாங்கள் பொங்கல் வைக்கும் போதெல்லாம் மணி வந்து 2:30 பாருங்கள். இது வந்து அது வீரன் கோயில் சொன்னால் இது வந்து முனீஸ்வரன் கோயில். இந்த கோயிலில் தான் நாங்கள் பொங்கல் வச்சோம். நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களாம் வந்து நைட்டு டைமுன்றதுனால பசங்களாம் ஒரு இடம் பார்த்து ஒருத்தவங்கிட்ட அந்த ஊரில் ஒருத்தவங்கிட்ட கேட்டு அந்த இடத்துல வந்து பசங்களெல்லாம் தூங்க வச்சு செட்டில் பண்ணிட்டு நாங்கள் மட்டும் பொங்கல் வைக்கிறதுக்கு சாமிக்கிட்ட வந்துட்டோம். கோயிலாண்டு அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறாங்களா, அவங்களுக்கு தான் வந்து சாமி வந்துருக்கு. இப்போ தான் படையல் போட்டு போவாங்களாம் வீரன் கோயிலுக்கு. சரியான கூட்டம். காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க உத்தரவு கொடுத்தா தான் வந்து இதுதான் வந்து மெயின் சாமி. இங்கேருந்து அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க சாமியை, தெரியுதுங்களா? அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஷாக்காகி நின்று பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த இருக்காங்க பாருங்கள், என்னடா இதுன்னு ஷாக்காகி பார்த்துக்கிதான் இந்த தெரிந்து பாருங்கள். அதான் எங்கள் பொங்க கொண்டா பூஜை கூட, எங்களோட பூஜை கூட. அது சரியான இன்னொரு விஷயம்னா சரியான வான வேடிக்கை
வெடி வெடிச்சுட்டே இருப்பாங்க. திருவிழா ஆரம்பிச்சதுலேருந்து விடியிற வரைக்கும் வெடி வெடிச்சுட்டே இருப்பாங்க. தெரியுதுங்களா? எவ்வளோ தான் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு தெரியாதுங்க வெடி. அவ்வளோ வெடி வெடிப்பாங்க. வெடிச்சுட்டே தான் இருப்பாங்க வெடி. கண்டினியூஸாக நிறுத்தவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆரவாரமாக பார்க்குறதுக்கு ரொம்ப கோலாகலமாக இருக்கும். சாமி கும்பிட்றதுனே சொல்ல முடியாது. திருவிழா மாதிரியே இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இன்னும் ஒன்றே பசங்க தான் வந்து சரியாக திருவிழாவை பார்க்கவே முடியல. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் ஆட்டோ வந்துட்டு பக்கத்து வீட்டில் கேட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து வரவழை டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம்.